இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலையும் பண்ணீங்கன்னா ஊரே சுடுகாடாத்தான் இருக்கும். ஏன் பணம் அலையிறீங்க? அவன் உசுறு போச்சுன்னா சார் பணம் எப்பனாலும் கொடுத்துக்கிறலாம். உசுறு போச்சுன்னா கொடுக்க முடியுமா? செத்துருவோமா? ஏமா தொப்பி போட்ட போலீஸும் கம்பு வச்ச போலீஸும் எங்களுக்கும் தெரியும். சும்மா பூச்சாண்டி கட்டுற வாழைய கொடுமா, அப்புறம் போய் போலீஸ்காரனை பாரு. இங்கேரு வீட்டை காலி வந்துட்டு ஊரை விட்டா ஓடிட்டேன். குத்துக்கள் மாதிரி வீட்டுக்குள்ள தான் இருக்காங்க. கொடுத்த காசை கேட்டா இப்படி பேசி காசை வாங்குறதுக்கு வந்திருக்கோம். காசை கொடுமா, தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க. ஏய் காசை வைமா, தவணை கொடுத்துட்டு 8 மாசமா அலைஞ்சிக்கிட்டு இருக்க முடியுமா? காசை வச்சுட்டு போமா. என்னம்மா ஓவரா சவுடாலா பேசிக்கிட்டு இருக்க? காசை கேட்டா ஊர் கதை உலக கதையை பேசிட்டு இருக்கீங்க. எத்தனை தடவை அலையிறது? காசு வாங்க வராம வேற எதுக்குங்க வருவாங்க? சும்மா சொன்னதே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. என்னமோ நம்ம இவங்கிட்ட கடன்பட்ட மாதிரில இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படி என்னங்கடா அது கொடுமையா இருக்கு? ஏய் என்னையா ஆளாளுக்கு மிரட்டிக்கிட்டே திட்டுறீங்க? காசு கொடுக்காம ஓடியாவா போறேன்? ஆளுக்கு மிரட்டிக்கிட்டே திட்டுறீங்க. காசு கொடுக்காம ஓடியாவா போறேன்? ஏமா அதுக்காக எத்தனை நாள் அலைய முடியும்? வண்டியில பெட்ரோல் போட்டு நாங்க டெய்லி இப்படி நிறுத்தி அலைஞ்சிக்கிட்டே வர்றதா? ஏன் பணம் அலையிறீங்க? அவன் உசுறு போச்சுன்னா சார் பணம் எப்பனாலும் கொடுத்துக்கிறலாம். உசுறு போச்சுன்னா கொடுக்க முடியுமா? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. ஆமா சார், இவன் வேலை இல்லாம தான் இருக்கான். அதனாலதான் காசை கொடுக்க முடியல. இப்ப ஐடி கம்பெனில வேலை பார்க்கறவன்ல இருந்து ஆட்டோ ஓட்டுற வரைக்கும் எல்லாரும் பாதி பேர் வேலை இல்லாம தான் இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலையும் பண்ணீங்கன்னா ஊரே சுடுகாடாத்தான் இருக்கும். பிரதமர்ல இருந்து பிச்சைக்கார வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையை கொடுத்துருக்கு. பணத்தை விட உசுறுதான் பெருசுன்னு சொல்லிட்டு போயிருக்கு. முதல்ல மனுஷனை மதிக்க கத்துக்குங்கய்யா. சரி சார், எங்க இஎம்ஐக்கு என்னதான் வழி? யாரு இஎம்ஐயா? பொருளை வாங்கும்போது அது இதுன்னு சொல்லி பொருளை தள்ளி விடுறீங்கல்ல, இப்ப கொஞ்சம் பொறுத்து போங்க. கவர்மெண்டே எல்லாத்துக்கும் கால அவகாசம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்குல்ல, அதுதான் நான் கேட்குறோம். உங்க காசை கொடுக்க மாட்டேன்னு சொல்லவில்ல, கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்குறோம். இனிமே வேலைக்கு போவான், கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிருவான். கொஞ்சம் கொஞ்சமா எப்பவே கிடைக்கும். தவணைக்கு வாங்கினதையும் வீட்டு வாடகையும் 3 மாசத்துல கொடுக்க சொல்லிடுறேன். இஎம்ஐ டியூவை 6 மாசத்துல அடைக்க சொல்லிடுறேன். வட்டிக்கு வாங்கினதை 1 வருஷத்துல எப்படியாவது அடைக்க சொல்லிடுறேன். அந்த டயத்துக்குள்ள கொடுக்கலைன்னா கண்டிப்பா கொடுத்துருவான். அதுக்கு முழு பொறுப்பு நான்.